என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முள்ளாய் தீண்டும் காதல் நாவல் பகுதி 16. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். ருத்ரன் பிறந்த நாள் விழாவுக்கு சென்றது சரிதான். ஆனால் தான் தனியாக அல்லவா வீட்டில் இருக்கிறோம். அந்த எண்ணம் அவனுக்கு சிறிதாவது உண்டா? ஒரு வார்த்தை தன்னை அழைத்து விஷயத்தை கூறி சென்றால் என்ன? என்னவோ உன்னை நேசிக்கிற என்ன ரொம்ப சோதிச்சிடாத, என்னுடைய பொறுமைக்கும் எல்லை உண்டு, அப்படி இப்படின்னு காதல் வசனம் பேசினாரு. இப்ப தன்னந்தனியா தவிக்க விட்டுட்டு போனை எடுத்து கூட பேசாம இருக்காரு. ஏனோ ருத்ரன் மீது அத்விதாவுக்கு கோபம் பொங்கி எழுந்தது. அப்போது ருத்ரனிடமிருந்து அவளுக்கு அழைப்பை அவள் ஏற்கும் போதே சாரி அத்வி என்றான். அத்வியா? அவளை அப்பா மட்டும்தான் இப்படி அழைப்பார். அந்த அத்வி என்ற அழைப்பிலேயே அவன் மீது இருந்த கோபம் காணாமலே போனது. நான் என்னுடைய பிசினஸ் பார்ட்னருடைய பர்த்டே பார்ட்டிக்கு வந்தேன். ஆனா காரை பார்க் பண்ணிட்டு இறங்கும் போது ஒருத்தர்கிட்ட பேசிட்டு கார் சீட்ல வச்ச செல்போனை எடுக்க மறந்து பார்ட்டி ஹாலுக்கு போயிட்டேன். நேரம் போனதே தெரியல. சட்டுன்னு உன்னுடைய நினைவு வந்தது. கூப்பிடலான்னு நினைச்சு செல்ல தேடுனா செல்போனை காணோம். அதுக்கப்புறமா தான் கார்ல செல்போனை வச்ச நினைவு வந்தது. வந்து போனை எடுத்து உடனே உனக்கு தான் கூப்பிடுறேன். பயந்துட்டியா? இல்ல, அப்பா சொன்னாரு. மணி சாரா? ஆமா. வீட்டுக்கு வந்தாரா? இல்ல, நான் தான் போன் பண்ணி கேட்டேன். உங்களுக்கு தான் முதல்ல கூப்பிட்டேன், ஆனா நீங்க போனை எடுக்கல. அதனாலதான் அப்பாவுக்கு போன் பண்ணி ஏதாவது மீட்டிங்கான்னு சொல்லி கேட்டேன். ஓகே ஓகே, நான் ஒரு 30 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுவேன். நீ ரெடி ஆயிரு. எதுக்கு? கொஞ்ச நேரம் அப்படியே ஊரை சுத்திட்டு வரலாம். ஓகே, உற்சாகத்தோடு வந்தது அவள் குரல். அப்புறம் அத்வி, நீ எதுவும் சமைக்க வேண்டாம், நம்ம வெளியே சாப்பிடலாம். நீங்க பார்ட்டியில சாப்பிட மாட்டீங்களா? நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நான் மட்டும் எப்படி தனியா சாப்பிடுறது? நான் ஏதாவது லைட்டா ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடுறேன். ஒன்னா வெளியே சாப்பிடலாம். ஓகே, நான் ரெடியா இருக்கேன். அவன் அழைப்பை துண்டித்தான். அத்விதா குளியலறைக்குள் சென்று திரும்பினாள். பீரோவை திறந்து சுடிதார் ஒன்றை கையில் எடுத்தாள். ஆனால் ருத்ரன் 2 நாட்களுக்கு முன்பு வாங்கி வந்த அந்த சிகப்பு சேலை அவள் கண்ணில் சிக்க சுடிதாரை அப்படியே வைத்துவிட்டு சேலையை கையில் எடுத்தாள். நீங்க ஆசையா வாங்கிட்டு வந்த சேலையாச்சே என்று கூறியவள் பீரோவை சாத்திவிட்டு அந்த சேலையை உடுத்தி கொண்டாள். கண்ணாடி முன் வந்து நின்றவள் தன் கூந்தலை கைவிரலால் கோத ஆரம்பிக்கும் போது செல்போன் ஒலித்தது. செல்லை அவள் அருகிலேயே வைத்திருந்தாள். ருத்ரன் தான் அழைக்கிறான். அழைப்பை ஏற்றவள் சொல்லுங்க சார் என்றாள். ருத்ரன் இப்போது அவனது காரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறான். அத்வி, நீ ரெடியா இருக்கியா? நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். வர்ற வழியில ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்று அவன் கூறவும் அவன் எதிரில் நடந்து வரும் மாசிலன், என்ன ருத்ரன் சார், உங்க பிஏ அத்விதாவை எங்க காணும் என்று கேட்பது அத்விதா செவியில் வீழ்ந்தது. பின்னாலேயே, யார் சார் போன்ல? பிஏ அத்விதா தானா என்று கேட்ட மாசிலன் அவன் கையில் இருந்த செல்போனை பறிக்க, சார், நாகரிகம்லாம் என்னன்னு தெரியாதா? இப்படிதான் அடுத்தவங்க செல்போனை தட்டி பறிப்பீங்களா? ருத்ரன் கோபமாக கேட்டான். அதுவும் அத்விதா செவியில் வீழ்ந்தது. தன் கார் டிரைவரை பார்த்த மாசிலன், இவனை 2 தட்டு தட்டி ஒரு மூலையில போடுப்பா, இவன் தனியா எப்ப வந்து என்கிட்ட மாட்டுவான்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன், இதோ இப்ப வந்து வசமா மாட்டிக்கிட்டான் என்று கூறுவதும் அத்விதா செவியை எட்ட பயந்து போனவள் ஹலோ ஹலோ என்று கூற ருத்ரனின் விழிகள் மாசிலனின் கையில் இருக்கும் அவனது செல்போன் மீதுதான் இருந்தது. அத்விதா தொடர்பில் அல்லவா இருக்கிறாள், அவள் பயந்து விடக்கூடும் என்ற எண்ணம் தான் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. சட்டென்று மாசிலன் எதிர்பாராத நேரம் தன் செல்போனை அவர் கையில் இருந்து பிடுங்கியவன் அழைப்பை துண்டித்து செல்லை பாக்கெட்டில் திணிக்கும் போது எதிர்முனையில் ஹலோ ஹலோ என்ற பதற்றமான அத்விதா குரல் அவன் செவியை எட்டவை செய்தது. ஆனால் அவளிடம் பேச அவனுக்கு நேரம் இருக்கவில்லை. மாசிலனின் டிரைவர் அவனை நெருங்கி இருந்தான். தன்னை தாக்க வந்த மாசிலனின் டிரைவரை தடுத்து தாக்கியவன் டிரைவருக்கு யோசிக்க கூட நேரம் கொடாமல் அடி அடி என்று அடி பின்னி எடுக்க ஆத்திரமடைந்த மாசிலன் பின்னால் இருந்து ருத்ரனை தாக்க அவன் சட்டென்று விலகி நிற்க அவனது கோட்டு மாசிலனின் கைக்கு சென்றது. அவன் கையில் சிக்காத கோபத்தை அவனது கோட்டில் காட்ட ஆரம்பித்தார் மாசிலன். அதை தரையில் போட்டு மிதி மிதி என்று மிதித்து எட்டி ஒரு உதைத்தார். லேசாக மழை பெய்து கொண்டிருக்க கார் பார்க்கிங் முழுவதும் சகதியும் சேருமாக இருந்தது. ருத்ரனின் கோட்டு முழுவதும் சேராகிவிட்டது. தன் டிரைவர் ருத்ரனிடம் இப்படி அடி வாங்குவான் என்று மாசிலன் நினைத்து கூட பார்க்கவில்லை. இறுதியில் கீழே வீழ்ந்து விட்ட டிரைவரை அப்படியே விட்டுவிட்டு மாசிலனின் அருகில் வந்த ருத்ரன், நீங்க எப்பவும் ஒரு அடியால கூடவே வச்சுப்பீங்க, ஆனா எனக்கு நானே தான் பாதுகாவல், ஆளெல்லாம் எனக்கு தேவையில்லை, தனியா வந்து சிக்கிக்கிட்டான்னு நினைச்சு வாழை இனிமே ஆட்ட வந்தீங்க,
அது அப்படியே ஒட்ட நறுக்கிடுவேன், ஜாக்கிரதை. அவரை பிடித்து அவரது காரில் தள்ளிவிட்டு வந்து தன் காரில் ஏறிக்கொண்டான். கார் அங்கிருந்து புறப்பட்டது. இதே நேரம் திரும்ப திரும்ப அழைத்து ருத்ரன் அழைப்பை ஏற்காமல் போகவே பயந்து போன அத்விதா அப்பாவை அழைத்து பார்ட்டி எங்கு நடக்கிறது என்று கேட்டறிந்த பின் ஆட்டோ ஒன்றை பிடித்துக் கொண்டு பார்ட்டி நடைபெறும் ஹோட்டலுக்கு விரைந்தாள். அழுதபடியே பயணிக்கும் அத்விதாவையும் அவள் அழகையும் கண்ட அந்த ஆட்டோ டிரைவரின் மனதில் ஒரு தப்பான ஆசை தலை தூக்கியது. துணைக்கு யாரும் இல்லாமல் தன்னம் தனியாக பயணிக்கும் பெண்ணை கண்டால் இப்படிதான் சிலரின் புத்தி தடுமாறுகிறது. அந்த ஆட்டோ டிரைவர் யாரையோ அழைத்து வழியில் எங்கோ காத்து நிற்குமாறு மறைமுகமாக கூறுவதை அத்விதா கவனிக்கவே செய்தாள். ஆனால் அதை எதையும் கவனியாதவள் போல் அமர்ந்திருக்க, ஹோட்டலுக்கு செல்லும் வழியை தவிர்த்து ஆட்டோ பாதையை மாற்ற சட்டென்று ஆட்டோவில் இருந்து குதித்தவள் சாலையில் விழுந்தாலும் எழுந்து ஓட ஆரம்பித்தாள். ஹோட்டலுக்கு செல்லும் வழியில்தான் அவள் வேகமாக ஓடுகிறாள். அவள் கீழே வீழ்ந்ததால் கை காலில் ஏற்பட்ட சிராய்ப்புகளில் இருந்து ரத்தம் கசிய ஆரம்பித்திருந்தது. இப்போதும் லேசாக மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. சேலை காலோடு ஒட்டி கொண்டு அவளை தடுமாற செய்கிறது. ஆனால் ஓடாமல் இருக்கவா முடியும்? பின்னாலேயே அந்த ஆட்டோ துரத்துகிறது. அவனது கூட்டாளிகளும் இப்போது அவனோடு இணைந்து விட்டனர். 2 ஆட்டோ அவள் பின்னால் அவளை துரத்தி கொண்டு வருகிறது. சேலையை தூக்கி கையில் பிடித்து கொண்டு வேகமாக ஓடியவளை தாண்டி வேகமாக பாய்ந்து சென்றது ருத்ரனின் கார். அதே வேகத்தில் சிறிது தூரம் சென்று விட்ட கார் அது அத்விதா என்று உணர்ந்த நொடி பிரேக் இட்டு நின்றது. பின்னாலேயே பாய்ந்து செல்லும் 2 ஆட்டோவை கண்ட ருத்ரனுக்கு அவள் ஆபத்தில் சிக்கி இருப்பது புரிந்தது. காரை அப்படியே திருப்பியவன் பாய்ந்து வந்து ஆட்டோக்களின் முன்னால் பிரேக் இட்டு நின்றான். அதே வேகத்தில் கோபமாக காரை விட்டு இறங்கியவன் பாய்ந்து வந்து பிரேக் இட்டு நின்ற ஆட்டோக்களில் இருந்த 3 பிடித்து கீழே போட்டு மிதி மிதி என்று மிதித்தான். ஐயோ சார், விட்டுடுங்க என்று கத்தியவர்கள் ஆட்டோவை அப்படியே விட்டுவிட்டு எழுந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிவிட, ருத்ரனின் கார் தன்னை தாண்டி செல்வதை கண்டு அப்படியே நின்றுவிட்ட அத்விதா ருத்ரனின் வீரத்தையும் கோபத்தையும் ஆவேசத்தையும் தன் மீது கொண்ட காதலையும் கண்டு தன்னை மறந்து நின்று கொண்டிருந்தாள். ருத்ரன் தலை திருப்பி தன் பின்னால் நிற்கும் அத்விதாவை பார்த்தான். ஓடி வந்து அவனை கட்டிக்கொள்ள வெம்பியவள் தன்னை மறந்து ஓடி அவன் அருகில் வந்து விட்டாலும் 2 அடி தள்ளியே நிற்க அவள் கரத்தை பிடித்து இழுத்து தன் அருகில் நிறுத்தியவன், எதுக்கு இப்படி தனியா கிளம்பி வந்த? உனக்கு ஏதாவது ஆகி இருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? அந்த மாசிலன் ஏதேதோ பேசினாரு. அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு கூப்பிட்டேன், நீங்க போன் எடுத்து பேசவே இல்லை. அதுக்கு மேலே என்னால எப்படி வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? அதுதான் ஓடி வந்துட்டேன். அழுதபடியே அவள் கூற, அந்த மாசிலனுடைய டிரைவர் என்ன அடிக்கும் போது உன் போன் எடுத்து பேசுவேனா இல்ல அவனை அடிப்பேனா? எதுக்கு இப்படி தனியா வந்து ஆபத்துல சிக்கிக்கிட்ட? அவள் கையில் ஏற்பட்டிருக்கும் சிராய்ப்பையும் அதிலிருந்து வழியும் ரத்தத்தையும் கண்டு பதறி போனவன், இது என்ன? இல்ல அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆட்டோல இருந்து கீழே குதிச்சேன். அவளை இன்னும் தன்னோடு அவன் சேர்த்து கொள்ள, அவனது நனைந்த உடலோடு தன் உடல் ஒட்டி உரசி நிற்கும் போது அவள் உடல் பற்றி கொள்வதை உணர்ந்தவள் அவனை விட்டு விலக முயல, அவள் கரத்தை இறுக்கமாக பிடித்தவன் அவள் இடையையும் சுற்றி வளைத்து தன்னோடு இன்னும் இறுக்கமாக சேர்த்தான். அவன் முகத்தில் இப்போது கோபம். என்னை விட்டு எங்க போக போற? நீ எங்கேயும் போக வேண்டாம், என் கூடவே இரு. இன்னைக்கு இப்ப உன் காதல் உன்னையும் மீறி வெளியே வந்திருக்க. நீ என்ன நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும், உயிரா நேசிக்கிறேன்னு தெரியும். அதனால தானே தன்னந்தனியா என்ன தேடி புறப்பட்ட. அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அவள் கரத்தை பிடித்தபடியே அழைத்து வந்து காரின் முன்னிருக்கையில் ஏற்றினான். அவனும் ஏறிக்கொள்ள கார் நகர்ந்தது. அத்விதா இதயம் தாறுமாறாக அடித்துக் கொண்டது. இன்று ருத்ரனின் இந்த காதல் வலையில் இருந்து தன்னால் தப்ப முடியுமா? அது எப்படி முடியும்? அவள் அவன் அன்பில் வீழ்ந்து அல்லவா கிடக்கிறாள். கார் வீட்டை எட்டும் போது அவள் உடலின் நடுக்கம் அதிகமானது. வாசலில் கார் வந்து நின்றதும் அத்விதா இறங்கிக் கொண்டாள். வேகமாக வீட்டிற்குள் வந்தவள் அதே வேகத்தில் மாடிக்கு ஓடினாள். ருத்ரன் வரும் முன் மாற்று உடையோடு குளியல் அறைக்குள் சென்று மறைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு. அறையை எட்டியவள் அவசரமாக பீரோவின் அருகில் வந்து பீரோவை திறக்க ஏன் என்று தெரியவில்லை, அது திறக்க மறுக்கிறது. அப்போதுதான் சாவியால் அதை பூட்டி இருப்பது நினைவு வந்தது. வேகமாக சாவியை வைத்து திறந்தவள் மாற்று உடை டவலை எடுத்துக்கொண்டு திரும்ப அவள் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக நிற்கிறான் ருத்ரன். என்ன அவசரம் அத்வி? என்கிட்ட இருந்து தப்பிக்க அப்படி என்ன உனக்கு அவசரம் என்று கேட்கும் போது அவனது விழிகளில் காதல் கசிகிறது. அதில் மோகமும் சரிபாதி கலந்திருப்பதை கண்டவள், சார், நான் உங்க மனைவியா வாழ விரும்பல.
அதை நான் அப்பவே சொல்லிட்டேனே, அதையும் மீறி ஏன் என்கிட்ட இப்படி பேசுறீங்க? அவள் கூறி முடிக்கும் முன் பொய் என்றான். இல்ல சார், உண்மையிலேயே. அவள் முடிப்பதற்குள் அவள் இடையை சுற்றி வளைத்தது அவன் கரம். சார் என்று அவள் அழைக்க அவள் விழிகளை ஆழமாக பார்த்தான். அந்த பார்வையை அவளால் எதிர்கொள்ள முடியவில்லை. அவள் தலை குனிய அவன் விழிகள் மெல்ல கீழிறங்கி அவளது அழகை ரசித்தது. சேலை உடலோடு ஒட்டி கொண்டு அவள் மொத்த அழகையும் அப்பட்டமாக காட்டுகிறது. அது அவன் போதையை ஏற்றியது. ருத்ரனின் கரம் இப்போது மெல்ல உயர்ந்து அவளது கன்னத்தை தொட்டது. அவனது பறந்து விரிந்த மார்பும் உருக்கு போன்ற உடலும் மழையில் நனைந்த சட்டை வழியாக தெளிவாக தெரிகிறது. அதை கண்ட அத்விதாவின் உடலும் சூடாகி போனது. ஆனாலும் அவனை தடுக்கும் நோக்கோடு சார் பிளீஸ் என்றாள். அவளை பேச விடாமல் ஆசையாய் ஆவேசமாய் அவள் இதழ்களை அவன் கவ்வி அவள் இதழ்களுக்கு பூட்டிட்டான். அவனது அந்த ஆவேசத்திற்கும் தடை போட உயர்ந்த அவளது கரம் அவனது தீண்டல்களிலும் ஆவேசத்திலும் தடுமாறி அவன் மார்பை அள்ளி பிடித்தது. அவளை வாரி எடுத்தவன் படுக்கையில் கொண்டு வந்து கிடத்த அவள் எதிர்க்கவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. அவளது ஆடைகள் ஒவ்வொன்றையாக களைந்து நனைந்த ஓவியமாகி போன அவளது மொத்த அழகையும் ரசித்தவன் ஆசையாய் அவளோடு ஐக்கியமானான். பகுதி 16 நிறைவடைந்தது. பகுதி 17 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.